அன்று பள்ளி கண்காட்சி சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் ஆரவ் மீராவின் குட்டி நாய் படி ஒரு ஒளிவிட்ட முத்தை கண்டது. அந்த முத்து தரையில் விழுந்ததும் ஒரு நீல சுடர் வாயில் திறந்துவிட்டது. மூவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு அந்த வாயிலில் இழுத்து போனார்கள். அவர்கள் விழித்தபோது அது ஒரு மந்திரக்காடு. ஒளிரும் கொடிகள், பெரிய இலைகள், ஒரு குட்டி டைனோசர் வெக்கம் கொண்டு பார்த்தது. தரையில் மின்னும் தடங்கள் நகர்ந்து அவர்களை ராணி எனும் நல்ல ராப்டரிடம் கூட்டிக் கொண்டு சென்றது. ராணி ஒரு புதிரை தந்தாள். குறிப்புகள் அவர்களை பாடும் கற்களிடம் கொண்டு போனது. அங்கே ஒரு பண்டைய வெண்கலத் தகடு கிடைத்தது. அதை வாசித்தவுடன் காலமே பின்னோக்கி ஓடியது. பழைய குழந்தைகள் வாழ்ந்த கிராமம் சில நொடிகள் தெரிந்தது. அப்படி இருக்க ஒளி புயல் தகட்டை பறித்து ஒரு குகைக்குள் கொண்டு போனது. குகையுள்ளே மாறும் சதுரங்கள் அவர்களின் கூட்டிணைப்பை சோதித்தன. அங்கே ராயா என்ற இன்னொரு பெண் தோன்றினாள். அவளுக்கு ஒரு மறை துக்கம் இருந்தது. அறிவியல் வரும் புட்பங்கள் பல எதிர்காலங்களை காட்டின. ஒரு கணம் ராயா பயத்தில் தகட்டை பறித்தாள். ஆனால் ஆரவ் மற்றும் மீரா அவளிடம் கருணையுடன் நடந்து கொண்டனர். ராயாவின் மனம் யாங்கினி தகட்டை திருப்பிக் கொடுத்தாள். இறுதியில் அவர்கள் பெரிய கல்வாயிலை கண்டார்கள். தங்களின் அன்பான பொருட்களை வைத்தபோது வாயில் ஒளிந்து திறந்தது. ஆரவ், மீரா, படி மூவர் இணைந்து வீட்டிற்கு திரும்பினர். தைரியமும் நண்பன்புடன்பும் நிறைந்த இதயத்துடன்.